ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி ரிச் மோட்டிவேஷன். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனில் மேஜிக் நம்பர்ஸ். ஸோ நிறைய இடத்துல நீங்கள் வந்து இந்த மேஜிக் நம்பர்ஸ் பார்த்துருப்பீங்க. 1111, 2222, 3344, 4455 இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி மேஜிக் நம்பர்ஸ் நம்ம பார்க்கும்போது அது நம்மளுக்கு யூனிவர்ஸ் ஏதோ ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்றத அர்த்தம். ஸோ அப்போ அது என்ன கம்யூனிகேஷன் உங்களுக்கு பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்றத தான் நாம் வந்து இங்கே பார்க்கணும். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் மூலியமா எந்த கம்யூனிகேஷன் கொடுக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மேஜிக் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1111 அப்படின்றது எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஒரு மொபைல்லையோ இல்லை நம்ம காண்டாக்ட் நம்பர்லையோ இல்லை ஒரு காரோட நம்பர்லையோ இல்லை ஒரு வெஹிக்கிளோட நம்பர் போகிற டூ வீலர்ஸ், அதுக்கப்புறம் ட்ரக், வேன், அப்புறம் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த நம்பர் 1111 அப்படின்றது வந்து உங்கள் கண்ணு முன்னாடி பட்டுச்சு அப்படின்னா இட் இஸ் அ வேக்கப் கால். வேக்கப் கால் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து கொஞ்சம் முழிப்பாக இருக்கணும் அப்படின்றது. இந்த மேஜிக் நம்பர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பாசிட்டிவான பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, நெகட்டிவான பெர்ஸ்பெக்டிவும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேக்கப் கால் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வந்து நாம் ஓப்பனாக கண்ணை திறந்து வச்சுக்கணும். ஸோ எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு அரைஸ் ஆக போகுது, எந்த இடத்துலேருந்து அரைஸ் ஆக போகுது அப்படின்றத வந்து நாம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் வந்து வேக்கப் கால் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட பிஸ்னஸில் இல்லை உங்களை பிஸ்னஸ்க்கு தேவைப்படுற ஒரு விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ப்ரெசென்ட்டில் வந்து அது நடக்க போகுது. அதாவது நம்மளோட என்விரான்மெண்ட்டில் இருக்க எல்லா சுச்சுவேஷன்ஸையும் நாம் வந்து கிளியராக வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆக போகுது அப்படின்றதான் வந்து ஒரு அர்த்தம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆக போகுது அப்படின்றத உங்களுக்கு உணர்த்தவரது தான் என்ன சைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1111 சைன். ஓகே, ஒருவேளை வந்து இது ஒரு முக்கியமான ஒரு நம்மளோட ப்ரெசென்ட்டில் இந்த மாதிரி எந்த விஷயங்கள் நடக்கலைன்னா கூட ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ 1111 அப்படின்ற ஏஞ்சல் நம்பர் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுக்கு நாம் தேவைப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஓப்பன் அப் பண்ண, நம்மளோட டோர்ஸ் ஓப்பன் அப் பண்ணுறதுக்கான ஒரு வழியை நம்ம கண்ணு முன்னாடி யூனிவர்ஸ் வச்சுருக்கு. அதை நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலைன்னு அர்த்தம். அப்படி ஒரு வேளை நீங்கள் இல்லை, எனக்கு அப்படி எதுவுமே தெரியல ப்ரெசென்ட்டில் அப்படின்னு சொன்னால் கூட கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில், ரொம்ப விரைவில், மிக விரைவில் நாம் வந்து அந்த பாதையை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றது தான் வந்து 1111ஓட அர்த்தம். ஸோ 1111 அப்படின்னா நமக்கு ஒரு வேக்கப் கால். கொஞ்சம் காஷியஸாக நாம் வந்து எந்த பாதை ரைட்டாக இருக்குது, எங்கே ஓப்பன் ஆகிட்டுருக்கு, ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஒரு வழி தருமா அப்படின்றத வந்து கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணி பார்க்கணும். இதுதான் வந்து 1111 ஆப்பர்ச்சுனிட்டி நம்பர். நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் 1111 இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நாம் ஒரு வார்னிங் மாதிரி கூட எடுத்துக்கலாம். நம்ம இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை. ஸோ லைக் உங்களோட மைண்ட் அண்ட் சோல் வந்து இன்னும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகலை. ஸோ யூனிவர்ஸ் சொல்லுது, நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க சீக்கிரமாக, நான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ நம்ம மைண்ட் அண்ட் சோல் ப்ரிப்பேர் ஆனிச்சுன்னா தான் அந்த விசிட்டை வந்து நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால் வார்னிங் டு ப்ரிப்பேர் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2222 is always about partnerships and relationships. பார்ட்னர்ஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப்னா என்ன? நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரை வந்து தேடிட்டு இருக்கலாம். அந்த பார்ட்னர் வரப்போகிறாங்க, கிடைக்க போகிறாங்க. உங்களுக்கான நல்ல பார்ட்னர், அதாவது உங்கள் பார்ட்னர்ஷிப் வந்து லைக் உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து நல்ல பார்ட்னர் வந்து கிடைக்க போகிறாங்க. இல்லை நீங்கள் யாராவது வந்து ரிலேஷன்ஷிப் கோல்ஸ் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட குட் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஒரு பர்சன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சேனல் வந்து ஓப்பன் அப் ஆக போகுது, அந்த பாத்வே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆக போகுது அப்படின்றது தான் வந்து 2222ஓட முக்கியமான விஷயம். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்பையோ ரிலேஷன்ஷிப்பையோ வந்து லைக் ப்ரெசென்ட்டில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா கூட லைக் நீங்கள் வந்து அதை இன்னும் வந்து லைக் இந்த கூடிய விரைவில், அதிவிரைவில், இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே, இன்னும் ஒரு 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் அதை வந்து சந்திக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் 2222 நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் என்ன கம்யூனிகேட் பண்ணுது? பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸை பற்றி. ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் ரொம்ப நாளாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் கண்ணில் கிடைக்கும். இட்ஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் இட்ஸ் அ பார்ட்னர் ஆர் இட்ஸ் அ சோல்மேட், இந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வேணாலும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றதான். ஸோ அதனால் அந்த நம்பர் வந்துச்சு அப்படின்னா
நம்ம கியூரியஸா அடுத்து நம்மளுக்கு அது கிடைக்க போகுது அப்படின்றத நோக்கி பயணம் செஞ்சோம் அப்படின்னா, உண்மையாவே அந்த விஷயம் யாரு, எங்கேருந்து வருவாங்க அப்படின்றத வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ப பத்தினது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2222. ஸோ ரைட் பார்ட்னர்ஷிப் இல்லன்னா உங்களுக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்றத உணர்த்துறதுக்காக கூட இந்த 2222 சொல்லலாம். நெறைய பேர் வந்து ஒரு குழப்பத்துல இருப்பாங்க. நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு கரெக்ட்டா இருக்குமா? என்னோட லைஃப்‌க்கு சரி வருமா? இந்த இந்த பார்ட்னர்ஷிப் வந்து நான் பிசினஸ்ல பண்ணலான்னு இருக்கேன். பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பிசினஸ் பார்ட்னர்ஷிப் வந்து எனக்கு கரெக்ட்டா வருமா? அப்படின்ற ஒரு குழப்பத்துல இருக்கவங்களுக்கு 2222 பட்டுச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து 2222 அப்படின்ற நம்பர் வந்து நீங்க ரைட்டான பார்ட்னர் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்க ஒரு ரைட்டான ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கீங்க. அப்படின்றத நம்மள உணர்த்துறதுக்காக வரது வந்து 2222 மேஜிக் நம்பர். ஓகே. அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3333 இஸ் அபௌட் அ பேலன்ஸ். ஆல் அபௌட் அ பேலன்ஸ். அதாவது நமக்கு வந்து வொர்க் லைஃப் பேலன்ஸ் வேணும்னு நாம வந்து நினைக்கலாம். இல்லன்னா, நீங்க ரொம்ப சூப்பரா பேலன்ஸ் பண்ணி போயிட்டுருக்கீங்கன்றத உணர்த்தலாம். ஸோ, ஒருத்தவங்க வந்து ரொம்ப சூப்பரா பேலன்ஸ் பண்ணி ஹேப்பியா உங்க லைஃப்ப நீங்க லீட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத, ஒரு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் குடுக்குது. 3333 வருது அப்படின்னா, பேலன்ஸ்டு லைஃப். ஸோ, வொர்க் லைஃப் இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம் வொர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்றது. ஸோ எல்லாருமே வந்து இந்த காலத்தில மிஸ் பண்ற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வொர்க் லைஃப் பேலன்ஸ் தான். ஏன்னா வந்து நம்ம லைஃப்‌க்காக தான் நம்ம அந்த வொர்க் அப்படின்ற ஒரு விஷயத்தையே செய்றோம். ஆனா ஒரு கட்டத்தில என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வேலைக்கு போறதுனால என்னோட குடும்பத்த கவனிக்க முடியல. நான் இந்த வேலைக்கு போறதுனால என்னோட குடும்பத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நான் இந்த வேலைக்கு போறதுனால என்னோட குழந்தைங்கள பார்த்துக்க முடியல. நான் இந்த வேலைக்கு போறதுனால என்னோட மனைவி கூட வெளியில போக முடியல. நான் இந்த வேலைக்கு போறதுனால எங்க அம்மா, அப்பாவ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ முடியுதுல்ல. ஸோ, அதெல்லாம் ஆக்சுவலா உண்மையான ஒரு விஷயமே கிடையாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேலைக்காக வாழ்க்கையா, வாழ்க்கைக்காக வேலையான்றத இந்த காலத்துல மாறிக்கிட்டே வருது. இத மறந்துட்டவங்க யாருமே வந்து உண்மையாவே ஹேப்பியாவே வாழ முடியாது. ஸோ, லைஃப்‌க்காக தாங்க நீங்க வேலையே பார்க்க போறீங்க. நீங்க அந்த லைஃப்ல வந்து ஹேப்பியா ரன் பண்ணணுன்றதுக்காக நீங்க அந்த வேலைய பார்க்க போறீங்க. அப்படியே உங்களோட மைண்ட் வந்து அந்த வொர்க்க ட்ரெயின் பண்ணி வேலை தான் எனக்கு முக்கியம், வேலை தான் எனக்கு முக்கியம், வேலை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன ஆயிடுது, ஸோ லைஃப்ல எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்த நெறைய சின்ன சின்ன விஷயங்கள வந்து உங்களால அனுபவிக்க முடியாம போயிடுது. ஸோ அதுதான் வந்து வொர்க் லைஃப் பேலன்ஸ் மிஸ் ஆகுற ஒரு விஷயம். ஸோ எத்தன பேரு வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். ஸோ உங்களோட குடும்பத்துக்காக நீங்க வேலை பார்க்க போறீங்கன்றத உணர்ந்து வேலை பார்க்குறீங்க. உங்க குடும்பம் தான் உங்கள் முதலிடம் அப்படின்னு நீங்க எத்தன பேரு மனசாட்சிய தொட்டு சொல்வீங்க? உங்க குடும்பத்துக்காக தான் நம்ம எல்லாரும் ஆமாங்க நாங்க வேலைக்கு போறதே சம்பாதிக்கிறதுக்காக தான். ஓகே. பட் ஆனா அத நீங்க உண்மையாவே உணர்ந்து செய்றீங்களா? அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி நீங்க உணர்ந்து செய்தீங்க அப்படின்னா, இந்த வேலையினால் என்னால வர முடியாது. வேலை இருக்கு வர முடியாதுன்றதே இல்லவே இல்ல. அந்த ஒரு பாயிண்ட்டே இல்ல. ஸோ நெறைய குடும்பங்கள்ல இருக்கிற முதல் பிரச்சனை வந்து அதான். என்னோட ஹஸ்பண்ட் கூட என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. என்னோட ஃபாதர், மதர் கூட என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. என்னோட குழந்தைகள் கூட என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. என்னால வெளியில கூட்டிட்டு போ முடியல. என்னால ரெஸ்டாரண்ட் கூட்டு போ முடியல. என்னால ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போ முடியல. ஸோ நல்ல நாள்ல என்னால லீவ் எடுக்க முடியல. இது எல்லாமே தான். ஸோ வேலை அப்படின்றது வந்து இட்ஸ் ஃபார் யுவர் லைஃப். உங்க லைஃப நீங்க சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக தான் அந்த வேலை. இந்த வேலைக்காக உங்களோட வாழ்க்கைய நீங்க வந்து தேர்ந்தெடுக்க முடியாது. ஸோ இத நீங்க மறந்துறாதீங்க. வாழ்க்கைக்காக வேலைய தேர்ந்தெடுங்க. வேலைக்காக வாழ்க்கைய தேர்ந்தெடுக்காதீங்க. இத நீங்க நெனச்சு கரெக்ட்டா ப்ரொசீட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட லைஃப் என்னைக்குமே ஹேப்பியா தான் போகும். அது மட்டும் இல்லாம உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் என்னைக்குமே ஹேப்பியா மட்டும் தான் இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்க. அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி குடுக்குறீங்க. வாழ்க்கைக்காக தான் நீங்க ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி குடுக்குறீங்க. வேலைக்காக இல்ல அப்டின்றத அவங்க உணர்ந்து அவங்க சந்தோஷப்படும்போது, கண்டிப்பா உங்களோட லைஃப் சூப்பரா போகும். ஸோ பேலன்சிங். இது வந்து இப்போ ஒருத்தவங்க ஓவர் அன்பேலன்ஸ்டா இருக்காங்கன்னா கூட நம்மளால 3333 நம்பர் கண்ணுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அப்டின்னா நீங்க வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி யோசிக்கணும். நம்ம வொர்க் லைஃப் பேலன்ஸ் கரெக்ட்டா தான் போயிட்டுருக்கா? அப்டின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் லைஃப்ல. ஸோ லைஃப் ரொம்ப முக்கியம். வேலை கண்டிப்பா இருக்கணும். ஆனா அந்த வேலை வந்து நம்ம வாழ்க்கைய சாட்டிஸ்ஃபை பண்றதா இருக்கணும். வாழ்க்கைக்காக வேலைய மாத்துறது அப்டின்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட. ஸோ லைஃப்‌க்காக தான் வேலை. இத மறந்துறாதீங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்த பாயிண்ட் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிப் 4444 ஹோம் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ கண்டிப்பா இந்த 4444 ஏதாவது ஒரு நம்பர் உங்க கண்ல படுது அப்டின்னா,
உங்கள் பிலவ்டு ஒன்ஸ், உங்களோட லவபிள் ஒன்ஸ் யாராவது ஒருத்தவங்களுக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. வார்னிங் இல்லைனா உங்களோட ஃபேமிலி அண்ட் உங்களோட ஹோம் மெம்பர்ஸ், உங்களோட பிலவ்டு ஒன்ஸ் யாருக்காவது ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்றத நோட்டிஃபிகேஷன் பண்ணுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4444. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 4444 நம்பர் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தை பற்றியும் உங்களோட பிலவ்டு ஒன்ஸை பற்றியும் நீங்கள் வந்து லைஃப் அண்ட் ஃபேமிலி, ஹோம் அண்ட் ஃபேமிலி எக்ஸாக்டாக சொல்ல போனோன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்மளோட பேரண்ட்ஸ், நம்மளோட அக்கா தங்கச்சிங்க, நம்மளோட குழந்தைகள், இதில் யாருக்கு வேணாலும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட உதவி தேவைப்படலாம். மனதளவுலையோ இல்லை உடலளவுலையோ அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவைப்படலாம். அந்த சப்போர்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதுக்காக தான் வந்து இந்த 4444 நம்பர் வந்து உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியுது. ஸோ 4444 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட ஹோம் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் சீக் சம் ஹெல்ப். ஓகேங்களா? அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா 5555. 5555 அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏஞ்சல் நம்பர். ஏன்னா யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் அ சேஞ்ச். உங்கள் வாழ்க்கையில் பெரிய சேஞ்ச் நடக்க போகுது. ஸோ இப்போ இந்த சேஞ்ச் நடக்க போகுதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தால் தான் அது அலைன் ஆகி ஆர்டர் ஆகும். பிரச்சனையே வராமல் கண்டிப்பாக வந்து சேஞ்ச் நடக்காது. ஸோ தமிழில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, புயலுக்கு பின்னே அமைதி அப்படின்னு. ஸோ அந்த புயலுக்கு பின்னே அமைதின்றது வந்து ரீசன் என்னென்னா, அந்த புயல் அடித்தா தான் நம்மளால் வந்து அந்த சொல்யூஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ சேஞ்ச் நடக்க போகுது அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். லைக் நாட் ப்ரிப்பேரிங் ஃபார் த ப்ராப்ளம். அந்த சொல்யூஷன் ஃபோக்கஸ்டாக எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம வந்து சொல்யூஷன் ஃபோக்கஸ்டாக பார்த்தோன்னா ரொம்ப சீக்கிரமே சார்ட் அவுட் ஆகிடும். ஸோ சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது அப்படின்றத இன்டென்சிஃபைவாக சொல்கிறதுக்காக தான் வந்து இந்த 5555 அப்படின்ற ஏஞ்சல் நம்பர் வருது. ஸோ சேஞ்ச் நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரும். அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளை மீறி தான் நாம வந்து நம்மளோட அவுட்கம்ஸை நம்மளால ரிசீவ் பண்ண முடியும். ஸோ உங்களோட அவுட்கம்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் வில் பி தேர். அந்த ப்ராப்ளமா நீங்க பார்க்காம அதுக்கு சொல்யூஷனை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா அந்த சொல்யூஷன் தான் உங்களோட ரெக்வயர்டு மேனிஃபெஸ்டேஷன் அவுட்புட்டா இருக்கும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ என்னைக்குமே ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வருது அப்படின்னா அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தோட எண்டில் தான் நம்மளோட ஃப்ரூட் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம கையில் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃப்ரூட்டை நீங்கள் கையில் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? ப்ராப்ளத்தை ப்ராக்ரஸ் பண்ணி போகணும், சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஃப்ரூட்டை என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதுதான் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன். ஸோ மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக கிடச்சிடாது. எப்போவுமே வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் தான் நம்மளோட லாஸஸ் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ லாஸ் அப்படின்றது வந்து என்ன பர்ப்பஸ்க்காக வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லாஸ் அப்படின்றது வந்து நம்ம லைஃப்பில் வர்றதுக்கான மேஜரான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் லாஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த லாஸ் நடக்கும்போது தான் வந்து நம்மளுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எவாக்குவேட் ஆகி நம்ம எனர்ஜி ரிசீவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த எவாக்குவேஷன் நடந்தால் தான் நம்மளால் எனர்ஜி ரிசீவ் பண்ண முடியும். ஸோ அந்த ரிசீவ் பண்ணால் தான் நம்மளோட பெரிய மேனிஃபெஸ்டேஷன் லெவலுக்கு போக முடியும். ஸோ ஏதாவது ஒரு லாஸ் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா, கண்டிப்பாக அதை நீங்கள் நம்புங்க. உங்களுக்கு வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்கள் கையில் கிடைக்க போகுது அப்படின்றதுக்கான அவுட்கம் தான் வந்து அந்த லாஸ் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸோ சேஞ்ச் நடக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு லாஸ், ஒர்க் லாஸ், ஜாப் லாஸ், இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் லாஸ், ஆர் இல்லைனா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட லாஸ், இல்லை உங்களோட பிஸ்னஸ் லாஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நடக்கலாம். நடந்துச்சு அப்படின்னா யூனிவர்ஸை நம்புங்க. ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ். ஸோ ட்ரஸ்ட் மீ. நான் நிறையா விஷயத்துல சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெரி குட் பேரண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் தான். ஸோ நம்மளுக்கு என்ன வேணுன்றது யூனிவர்ஸ்க்கு நல்லா தெரியும். அதுக்கான பாதையில் நம்மளை வழிநடத்தி கூட்டிகிட்டு போகிறது தான் யூனிவர்ஸ். இதை ட்ரஸ்ட் பண்ணி டெய்லி ஃபார்வர்ட் போங்க. கண்டிப்பாக உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் கிடைக்கும். உங்களோட லைஃப்பில் நீங்கள் சந்தோஷமாக எல்லா நாளையும் லீட் பண்ணுறதுக்கான ஒரு பாதையை யூனிவர்ஸ் உங்களுக்கு எப்போவுமே காட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து யூனிவர்ஸோட லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ ட்ரஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸை சீக்கிரமாக ப்ரோக்ரஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச்.